உலகெங்கும் உள்ள எசன்ஸ் அஸ்ட்ரோ 2K நேயர் அனைவருக்கும் சுதாமாவின் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல்னாலே பழையன கழிதலும் புதியன புகுதல் தான். அதாவது பழைய விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு புதிய விஷயங்கள், புது பானை, புது துணி, புது கரும்பெல்லாம் வாங்கி நம்ம வாழ்க்கைய புதுமையா தொடங்குறது தான் இந்த பொங்கல் பண்டிகையோட நோக்கமே. இந்த தை மாசம் கிரக நகர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு பொங்கலை மாதிரி பொங்க போகுது, கரும்பை மாதிரி அவங்க லைஃப் இடிக்க போகுது, இல்ல இஞ்சிய மாதிரி யாருக்கெல்லாம் காரமா இருக்க போறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் கரும்பு இனிக்கிற மாதிரி இனிப்பான காரியங்கள் உங்க லைஃப்ல நடக்குமான்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் கரும்பை போல இனிக்குமானா கண்டிப்பா இனிக்க போகக்கூடிய ஒரு மாதம் தான் இருக்கு. என்னன்னாக்கா இந்த காலகட்டத்துல மனம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கும். எதையோ ஒரு சாதிச்சா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா இவங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க நினைச்சா மாதிரியே நடக்கும். அது தொழில் ரீதியான முயற்சிகளாக இருந்தாலும் சரி, மேலும் திருமணம் சார்ந்த முயற்சிகளாக இருந்தாலும் சரி, ஸோ இல்லை காதலிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்ட திருமணத்துக்கு நகரப்போனா அந்த முயற்சிகளாக இருந்தாலும் சரி. ஏன்னா அனைவரோட அந்த ஒத்துழைப்பு என்பது இந்த காலகட்டத்தில் நடக்கும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாமான்ற ஒரு எண்ணம்லாம் இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வீட்டில் சப்போஸ் இதுவாக இருந்தாங்கன்னா சரி நம்ம எங்கேயாவது கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா, திடீர் நிகழ்வாக இருக்கும். டக்குன்னு லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ கல்யாணம் பண்ணி ஆகணும் அந்த சுச்சுவேஷன் ஒரு நெருக்கடியை கொடுக்கும். அதே போல் என்னக்கா நிறைய இந்த காலங்களில் ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்கு. ஆசைப்பட்ட எல்லா விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பொருட்கள், லக்ஸரியான பொருட்கள், புது மொபைல் வாங்குறது, புதுசாக ஏதாவது ஒன்று வாங்குறது, டிவி, இது மாதிரி எல்லா பொருட்களும் வாங்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் உருவாகும். அதே மாதிரி குலதெய்வ கோயில் போய் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை போய் சந்திப்பது, குலதெய்வ பூஜைகளை போய் கலந்து கொள்வது, இந்த மாதிரி வாய்ப்புகளும் கண்டிப்பாக உருவாகும். ஆனால் அந்த குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா அங்கே போயிட்டு என்னன்னாக்கா அவங்க ஒன்று பண்ணுவாங்க, நீங்கள் ஒன்று சொல்லிங்கன்னா அந்த இடத்துல தேவையற்ற ஒரு சின்ன ஒரு சண்டை சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. யாராவது ஒருத்தர் திடீர்னு வந்துட்டு உங்க தம்பி பேசுவாங்க, ஏதோ ஒன்று உறவுல பார்த்தீங்கன்னா தம்பி முறையில் இருக்கவங்க ஏதோ ஒன்று சொல்ல போய் அதை நீங்கள் ஒன்று கமெண்ட் அடிக்க போய் அதனால ஒரு சின்ன பஞ்சாயத்துலாம் வந்துடும். ஸோ அதனால என்னன்னாக்கா யாரோ ஏதோ பேசிட்டு போறான்னு கம்முன்னு விட்டுறணும். சரிங்களா? தொழில் ரீதியான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் கிடைக்கும். அதே போல என்னக்கா நிறைய பேருக்கு என்னன்னாக்கா வேலையில ஒரு சிறிய வேலை கிடைக்கலன்ற சில பேருக்கு ஒரு அழுத்தம் ஏற்படும். சில பேருக்கு என்னன்னாக்கா மனம் விரும்பிய வேலை என்பது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஏன்னா ஒரு கிரகம் நல்லதை செய்யறது ஒரே கிரகம் தான், நன்மையற்ற விஷயங்களும் பண்ணுவது ஒரே கிரகம் தான். ஸோ அந்த விஷயத்தை நாம எப்படி வச்சுக்கிறோன்றதை பொறுத்து ஒரு நல்லதையும் கொடுக்கும், இல்லைன்னா அந்த நன்மையை பெற போராடக்கூடிய சூழலையும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி. அதனால இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா உங்க மனசை நல்லா வச்சுக்குங்க, உங்களோட ஆசைகளை சரியா வச்சுக்குங்க. இந்த ரெண்டும் தான் இப்போ உங்களுக்கு தேவை. ஏன்னா தொழில் ரீதியான அப்படியே நல்லா சூப்பராக ஜாக்பாட் போய்டும். உடனே ஒரு டக்குன்னு ஒரு கற்பனையில் போயிடுவாங்க, அப்படியே அங்கே ஒரு பிரேக் போடும். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட மனதை நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அடைய முடியும். ஏன்னா உங்களோட மனம்தான் எல்லாத்துக்கும் ஒரு காரணமாக இருக்குது. கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த விஷயத்தை நல்லா தெளிவாக இருக்கும். ஏன்னா மனம் செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மனதை நல்லா வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நிறைய புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ஒரு கிரகம் தான் ஒரு நல்ல விஷயத்தையும் பண்ணும், கெட்ட விஷயத்தையும் பண்ணும். ஸோ அப்போ அந்த கிரகத்தோட தன்மையை நாம் சரியாக வைத்துக் கொள்ளும் பொழுது நமக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அப்படி இல்லைன்னா அந்த வாய்ப்புக்காக நம்ம போராடி பெற வேண்டியதாக இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். ஸோ கிரகங்கள் நமக்கு நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமாலாம் இல்லை, அது வேலையை பார்க்கும். நாம் அதை ஒழுங்காக வச்சுட்டு இருந்தோன்னா அது நம்ம நல்லதாக இருக்கும், சாதகமாக இருக்கும். நம்ம அதை ஒழுங்காக வச்சுக்கிட்டெல்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஏசி வச்சுருப்பாங்க. ஏசியில் கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஏசியில் நல்லா காற்று வரும், என்ஜாய் பண்ணால் கரண்ட் பில் கம்மியாக. அதே கம்ப்ரஸர் பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுங்க, ஏசியில் காற்றே வராது, ஆனால் கரண்ட் பில் மட்டும் 10,000 15,000 வரும். இது நிறைய பேர் ஏன்னா வரக்கூடிய வெயில் காலத்தில் இப்படிலாம் சொன்னாதான் மக்களுக்கு அந்த அனுபவம் என்பது ஏற்படுகிறது, அந்த புரிதல் என்பது ஏற்படுகிறது. நம்ம பாட்டு கிரகம் செவ்வாய் கிரகம்னு ஒன்று இது ஏதோ செவ்வாய் கிரகம் எங்கேயோ வெளியே இருக்கு போல இருக்கு, இவர் ஏதோ புதுசாக சொல்றாருன்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு கிரகத்தோட தன்மைகள் நம்ம கிட்ட நல்லா இருந்துச்சுன்னா
அது நமக்கு நல்லது கொடுக்கும். நல்லா இல்லைன்னா அதை நல்லா வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த புரிதலோட நீங்கள் உங்களுடைய ஜோதிடம் ஆன்மீகத்தை நீங்கள் அணுகுனீங்களா, இவங்க எப்போதும் நவகிரகங்கள் உங்களுக்கு நன்மையை மட்டுமே கொடுக்கும். நன்மையை மட்டும் கொடுக்குற மாதிரி அமைத்து கொள்ள முடியும். ஏன்னா எப்போதும் இந்த கன்னிராசிக்காரங்க ஏன் நான் இவ்வளவு தூரம் கன்னிராசியில் இதை சொல்றேன்னா, கன்னிராசியில இந்த இரட்டை தன்மை இருக்கும். பெரும்பாலும் இவங்களே இவங்க நம்ப மாட்டாங்க. நடந்தாதான் நம்புவோம். இவங்க தான் முயற்சி எடுத்திருப்பாங்க. ஒண்ணு நிறைய கன்னிராசி ஓவர் கான்பிடென்ட்டா இருப்பாங்க. ஸோ அப்போ என்னன்னாக்கா அந்த ஓவர் கான்பிடென்டே பல நேரங்களில் என்ன ஆயிடுதுன்னா, உங்களுடைய எல்லா முயற்சியும் ஏதோ ஒரு இதை தடை பண்ணி விட்டுரும். ஸோ அதனால உங்க மனசை நல்லா வச்சுக்கோங்க கன்னிராசிகள். இது ஒண்ணே உங்க வாழ்க்கையில் அடுத்த நிலையை போகும். ஏன்னா 7ல் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து ஒரு தாமத போக்கு கொடுப்பாரு. நீங்க சுறுசுறுப்பா பயணிச்சா கூட எதிர்க்க பார்ட்னர் அவங்க ரொம்ப ஸ்லோவா தான் வருவாங்க. நீங்க இப்போ ஒரு வண்டியில கார்ல போயிட்டு இருக்கீங்க, நீங்க அவசர அவசரமா போகலாம். முன்னாடி இருக்கிற வண்டி அவர் எல்போர்டு வண்டியா இருப்பார். அவர் பொறுமையா தான் ஓட்டு. அப்போ அவர் பின்னாடி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எரிச்சல் அப்படியே இது இருக்கும். அதுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்க்கிறவங்க கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நம்மளோட பயணத்தை ஸ்மூத்தாக வச்சுக்கணும். ஸோ அப்போ இது என்ன சொல்றேன்னா, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு ஸ்லோவாக தான் நடக்கும். ஸோ அதனால ஒன்று அவங்களோட பயணிங்க, இல்லை நீங்கள் சுயமாக ஃபாஸ்ட்டாக போய் உங்கள் வேலையை போய் பார்த்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி என்னன்னாக்கா, இந்த காலகட்டத்தில் திடீர் ஏதாவது ஒரு சட்ட சிக்கலுக்கு டக்குன்னு ஒரு ஃபோன் கால் வரும், டப்புன்னு பீஸ் போயிடும். அந்த மாதிரியான தேவையற்ற விஷயங்களில் ஈடுபட்டீங்கன்னா, இந்த காலத்தில் நிலம் சார்ந்த விஷயம் சார்பாக ஏதாவது ஒரு இடம் சார்ந்த விஷயம், ஸோ அந்த இடம் சார்ந்த விஷயத்துக்காக ஒரு சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சில பேர் என்னப்பா சின்ன பேச்சு அடிதடியாகி போலீஸ் ஸ்டேஷன் கூட வரைய கன்னிராசி போடுவாங்க. குறிப்பாக இந்த நிலம் சார்ந்த விஷயமா போவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு. நிறைய பேர் இந்த காலகட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்ட்கேஜ் லோன் வாங்குவது, மார்ட்கேஜ் லோன் இல்லை ஹவுசிங் லோன், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக ட்ரை பண்ணி நிறைய நிலம் வாங்கக்கூடிய சூழல்களும் இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்கு இடத்தால பிரச்சனையும் இருக்கு, நல்லதும் இருக்கு. அதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்றது உங்கள் சுயஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ மேலும் என்னன்னாக்கா, இந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய ஆசீர்வாதத்தால் வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக இருக்கும். அம்மாவுடைய பிளெஸிங்ஸால அம்மாவை நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்கன்னாவே ரொம்ப சிறப்பான விஷயம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சுப நிகழ்வுக்காக ஒரு இன்விடேஷன் வந்துட்டு இருக்கும். நிறைய ஆன்மீக காரியங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் என்பது உருவாகும். அதனால என்னன்னாக்கா, நீங்கள் செய்ய வேண்டிய வேலையே செய்ய முடியாமல் கூட நிறைய கன்னிராசிகள் போகும். ஸோ வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா அழுத்தத்தோடு தான் இந்த காலகட்டத்தில் பயணிக்க போறீங்க. வேலையில் ஒரு பொருளாக பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் கீழே இருக்கிறவங்களெல்லாம் பேமெண்ட் வந்துடும், ஆனால் உங்களுக்கு பேமெண்ட் வராது. நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற பேமெண்ட் எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட்டு கொஞ்சம் தாமதமாகி தான் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, தொழிலில் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் எதிர்பார்க்க வேண்டிய சூழலுக்கும் அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் என்ன, ஏற்கனவே இருந்த பார்ட்னர்ஷிப்பில் இருந்திருப்பாங்க இல்லையா, தொழில் பார்ட்னர், அவங்களோட சிறிய ஒரு மன கசப்புகள் என்பது ஏற்படலாம். அதே போல நண்பர்கள்ல இந்த காலத்தில் கன்னிராசிக்காரர் பகைவர் ஆவதற்கான வாய்ப்புகளுக்கு, வேலையில பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி பொறாமைகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ அதனால தேவையற்ற கொஞ்சம் மன அழுத்தம், வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு காம்படிஷன் இருக்கிறதுனால போட்டிகள் நிறைய, இந்த கவர்மெண்ட் டெண்டர் எடுக்கிறவங்க அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா வச்சுக்கோங்க, நிறைய நான் எடுக்கிறதா நீ எடுக்கிறதா அப்படின்னு போட்டிகள்லாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி வேலை கிடைப்பதிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அழுத்தம் என்பது இருக்கும். புதுசாக வேலைக்கு போய் இன்டர்வியூ போகிறாங்கன்னு வச்சுங்களேன், வேலையில் அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, இவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. இல்லை அவங்க எதிர்பார்க்குற பதிலுக்கு இவர் ஆப்போசிட்டாக பதில் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரியான இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணும்போது ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். அதனால என்னன்னாக்க, புதுசாக புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அப்படி செஞ்சீங்கனாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுட்டு பதில் சொல்லணும். இல்லைனாலும் அடுத்த காலகட்டத்தில் இந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். ஸோ அதனால கன்னிராசிக்காரர்கள் இந்த அளவுக்கு மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. இந்த தை மாதம் உங்கள் வாழ்க்கையில் கரும்பை போல இனிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைச்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.